அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம லாஸ்ட் வீக்ல கொடுத்த நிஃப்டியோட வியூஸ் அண்ட் லெவல்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கம்மிங் வீக் மார்க்கெட் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறதும் அதுல இன்ட்ராடேல என்ன மாதிரியான என்ட்ரிஸை ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை மினிமம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவராலா இந்த வீக்ல மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அக்யூமுலேஷன்ஸ் பாயிண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் எது எது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த லாஜிக் வந்து இப்போ ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற லாஜிக்ஸ் டீட்டெயில்ஸையும் பார்த்துருவோம். ஸோ இப்போ கண்டினியூ ஒன் பை ஒன்னா பார்த்ததுக்கு அப்புறம் என்ட்ரி டார்கெட் லெவல் வந்து இந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்குமான என்ட்ரி டார்கெட் லெவலை பிளான் பண்ணுவோம். ஸோ முக்கியமான விஷயமா கம்மிங் 25th வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இருக்குது. அதனால ஸோ இருக்கிற 4 நாள்லேயும் மார்க்கெட் எவ்வளோ குயிக்காக ஏற்ற இறக்கங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வீக்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தேன் 24,800 அப்படிங்கிற 818 அப்படிங்கிற இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுனா அடுத்து 25,200 அப்படின்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டும், இதுக்கு மேல போகும்போது நம்ம கண்டினியூவா ஃபர்தர் பிளான் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பேசியிருந்தோம். ஸோ ஆனால் டவுன் சைடு அப்படின்றது எப்படின்னா இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகாம மேல போகுதா, பிரேக் அவுட் ஆகி மேல போகுதா, இல்லை ரிஜெக்ஷன் ஆகி கீழே 23,250 அப்படிங்கிற லெவலுக்கு டவுன்ல வருதா அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுல ஓவரால் நம்ம வியூ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல 24,500 வரைக்குமே நமக்கு மார்க்கெட் மேல போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் அப்படிங்கிறது 24,650ல ஃபர்ஸ்ட் ஒன் டே கேண்டில் வந்து க்ளோசிங் பிலோ கீழே கொடுத்துருக்கு இந்த ஹை டோச்சுக்கு மேல. ஸோ இப்போ இந்த லெவல் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, ஸோ பிரேக் அவுட் ஆகல, இந்த டே கேண்டில் பிரேக் அவுட் ஆகல, ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கேயே வந்து செல்லிங் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எடுத்தோம். ஆனாலும் இது 24,500 சப்போர்ட் டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அதனால இங்கே வெயிட் பண்ணோம். ஸோ இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆகி கிளியர் க்ளோசிங் வந்ததுக்கப்புறம் செல்லிங் கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. அங்கிருந்து நமக்கு 24,250 வரைக்கும் நம்மளுடைய பிளான் இருக்கு. ஸோ இது நம்ம ஓவராலா லாஸ்ட் வீக்ல நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ண விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓவராலா நம்ம மார்க்கெட் இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வியூஸ்ல நம்ம பார்த்துருந்தப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கரெக்ஷன், அதாவது மார்க்கெட் கரெக்ஷனுக்கான ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் சின்ன கரெக்ஷன் கொடுத்து பிரேக் அவுட் ஆகுறதா இல்லை கீழேயே வருதா அப்படின்றதான் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 24,500க்கு அப்புறம் கீழே வந்திருக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கம்மிங் மார்க்கெட் அப்படிங்கிறது 23,200 அப்படிங்கிறத பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். பிரேக் அவுட் ஆகுறதா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படி இருந்து மறுபடியும் என்ன மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் ஹை லோ அப்படின்றது இப்படி மார்க்கெட் மேலே போயிருந்தது, போயிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்து இங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பேட்டர்ன்ல இந்த ஷோல்டர் பிரேக் அவுட் ஆனா டார்கெட் வந்து 26,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இருந்துச்சு. ஆனா பிரேக் அவுட் ஆகாம ஸ்ட்ரகிள் ஆகி ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது ரிஜெக்ஷன்ல. ஸோ கண்டினியூவா பாத்தீங்கன்னா ஒரு ஹை செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம ஐ மீன் டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணியிருந்தோம் ஹை செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஹை செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட் கடகடன்னு கீழே இறங்கி 23,500 வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகி கீழே டவுன்ல அடுத்தடுத்து டார்கெட்டா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த டார்கெட் 23,200, அதுக்கப்புறம் 22,600 அப்படிங்கிறதும் இந்த சப்போர்ட் லெவலுக்கு அடுத்த ரொம்ப பெரிய சப்போர்ட்டா நம்ம அதிகமா ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நினைக்கிறது 21,580 அப்படிங்கிற சப்போர்ட் லெவல். ஸோ இந்த 3 சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த 3 சப்போர்ட்லயுமே இந்த சப்போர்ட்டுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அப்புறம் இது எப்படி ரியாக்ட் ஆக சான்ஸ் இருக்கு, ஒரு வேலை நடக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 23,500 அப்படிங்கிற சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் மட்டும் இல்லாம இங்க ஃபெப்போட 61% டார்கெட் இந்த லெவல். ஸோ இந்த லெவல் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறதுனால மார்க் பண்ணியிருக்கோம். இது மந்த்லியோட சப்போர்ட் லெவல் அண்ட் ஃபெப்போட 61% டார்கெட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ மந்த்லி சப்போர்ட் ஃபெப்போட 61% டார்கெட் அப்படிங்கிறப்ப இந்த சப்போர்ட் வந்து 23,200 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று.
ஒருவேளை இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும், அதாவது 23,250 பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த லெவல் பிரேக் அவுட்டுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு சின்ன ரேஞ்ச் மூவ் அப்படின்னு ரேஞ்ச் மூவ் மாதிரி டெய்லியோ அல்லது ஹவர்லியாவது இந்த ஒரு ரேஞ்ச் மூவ் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து டார்கெட் 22,700 அப்படிங்கிற இந்த லெவல் வரும். ஸோ 22,700 அப்படிங்கிறது அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கான சப்போர்ட் லெவல். 6 மந்த் அப்படிங்கிறதுக்கு ஏன் நம்ம சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இயர் எண்டு முடிய போகுது அப்படிங்கிறதுனால இது 6 மந்த்துக்கான சப்போர்ட்டும் 21,580 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி சப்போர்ட். அதாவது 2024ஓட சப்போர்ட் லெவல் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த லெவலை இயர்லி லெவலில் இதை பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால இந்த இயர்லி லெவல் சப்போர்ட் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றப்ப இயர்லி கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அப்படிங்கிறத அதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த 3 சப்போர்ட்டுமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஓகே, 23,300 அப்படிங்கிறதும் பிரேக் அவுட் ஆனா அதுக்கப்புறம் 22,500 அதாவது 600 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் இருக்குது. இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுத்து இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 லெவலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை விட அதாவது 23,200 விட இது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் ரெண்டுமே. ஸோ ரியாக்ட் ஆகும்னு பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட். ஸோ ஒருவேளை இந்த 23,250 or 300 அப்படின்ற லெவல் வந்து இப்ப நமக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எப்படின்னு நம்ம பார்க்கணும் சொன்னா மந்த்லியோட டார்கெட் அட் த சேம் டைம் டபுள் பாட்டம் அப்படின்ற மாதிரி பேட்டர்ன் இங்க ஃபார்ம் ஆகும். ஸோ டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றப்ப இங்க என்ன நடக்கலாம் அப்படின்னா மறுபடியும் இங்கிருந்து ஒரு சின்ன ரேஞ்ச் இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போய் மறுபடியும் இப்படி ஃபார்ம் ஆகலாம் ஒரு ஐடியாலஜி. ஸோ த ரீசன் இங்க இருந்து இப்படி மேல போய் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிட்டு அதாவது ரேஞ்ச் மூவ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரேஞ்ச் மூவ் அப்படிங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேம்ல அதாவது 23,200 to 23,500 to 24,500 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சின்னதாக ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆகலாம். ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச் அப்படின்ற டைப்ல. ஸோ இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூல இது நடக்கலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம்ல இப்படி நடந்திருக்க விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது இன்ட்ராடே லெவல்ல எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் அது நமக்கு என்ன விஷயங்களை சொல்லுது, நம்ம அடுத்த மார்க்கெட்ல எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 50 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோம். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 50 minutes டைம் ஃப்ரேம் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். 50 minutes டைம் ஃப்ரேம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுல தான் நம்ம இன்ட்ராடேக்கான லேர்னிங்ஸ் நம்ம இங்கே பிளான் பண்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா 16th மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள் இங்க மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு சின்ன லெவல்ல, அங்க இருந்து ஓப்பன் ஆகி ஸோ கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 24,500 வரைக்கும் நமக்கு ஒரு புல் பேக் லெவல் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இந்த லெவல் வந்து இந்த லெவல் வரைக்கும் புல் பேக் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அதனால இங்கிருந்து புல் பேக் வந்தது. ஸோ அப்புறம் ரிஜெக்ஷன் எங்காவது 24,700 அப்படிங்கிற ரிஜெக்ஷன் இங்க நடந்ததுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது டவுன் சைடு அப்படின்னு. ஆனா அதுவும் நம்ம 24,500 வரைக்கும் தான். 24,500 அப்படிங்கிற லெவல்ல ஒரு செல்லிங் ஸ்ட்ராங் ப்ரெஷர் வந்து கொடுத்தாங்க. இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா ரேலி ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்க இருந்தே நமக்கு ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் இங்க பைல ஜிக்ஸாக் மூமெண்டம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஏறி இறங்குறதுனால இங்க நமக்கு வந்து வேல்யூம் அக்யூமுலேஷன் வந்து பெருசா இல்லை. அதாவது நமக்கு செல்லிங் ப்ரெஷரும் பையிங் ப்ரெஷரும் கலந்து இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். அதனால நமக்கு இங்க செல்லிங்ல ரேலி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றதா இருந்தது. ஆனா இந்த லெவல் பிரேக் 24,600 லெவலுக்கு கீழே போகும்போது சூப்பரான ரேலியை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. அது இது வரைக்கும் தான் 24,300 வரைக்குமே சூப்பரா வந்தது. ஸோ இந்த 300 லெவல் அப்படின்றது ரேலி அப்படிங்கிற லெவலை கம்பேர் பண்ணிட்டு லாஸ்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு என்ட்ரி லெவல், ஐ மீன் என்ட்ரின்னா ப்ராஃபிட் புக்கிங் இங்கிருந்து எடுத்த ஃபெப்போட டார்கெட் லெவல். ஸோ அதனால இங்க ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு 24,150. ஸோ இதுக்கு அடுத்த டார்கெட்டா சப்போர்ட்டாகவும் இருந்த லெவல்ஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படிங்கிறதுனால இங்க ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி ரெசிஸ்டன்ட்ல செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டைரக்டா 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் சூப்பரான டார்கெட் ஓப்பன் 23,800. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் மேலே ஏறி கீழே இறங்கி
ஸோ நம்ம வந்து அடுத்து இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு மொமெண்டம் அங்கே ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் அடுத்து 23,400 அப்படிங்கிறதுல சாரி 20,980 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகி 24,880 வரைக்கும் இப்போ இந்த லெவல். ஸோ இந்த லெவல் வரைக்கும் மேலே போயிடுச்சு. ஸோ அப்படி நம்ம 24,080 அப்படி மட்டுமே பார்க்கல. ஸோ அடுத்து இது வரைக்குமே நமக்கு மேலே போக சான்ஸ் இருக்கு. 24,150 வரைக்கும் மேலே போக சான்ஸ் இருக்குன்னு நம்ம சப்ளை மீன் டெலிகிராம்ல டார்கெட் கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சு. ரெண்டாவது கேண்டிலே ரிஜெக்ஷன் ஆகி ஹை செல்லிங் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக். ஸோ இங்கே இந்த லெவல் ரிஜெக்ஷன். ஸோ நம்ம இங்கே ரிஜெக்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, அதாவது 24,700 எப்படி ரிஜெக்ட் ஆச்சோ அதே மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் இங்கே நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிருந்து ரேலி கடகடன்னு மார்க்கெட் 23,500 வரைக்கும் டவுன்ல வந்துருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு டவுன் சைடு எப்பயுமே பார்த்தீங்கன்னா டவுன் சைடு ஒரு ரேலி மாதிரி ஒரு பெரிய வைடு மூவ் விழுந்து அந்த மூவுக்கு அப்புறம் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் டவுன் சைடு பிரேக் அவுட் அப்படின்றது நடக்கும். அதுக்கப்புறம் நியூ லோ ஃபார்ம் ஆகி மறுபடியும் ஒரு கரெக்ஷன், மறுபடியும் லோ அப்படின்றது தான் ட்ரெண்டிங்ல போகும். ஸோ இங்க ட்ரெண்டிங்ல ஃபார்ம் ஆகிட்டு கண்டினியூவா வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மெத்தட் தான் இங்க வரைக்குமே இருக்கு. அப்படின்றப்ப நம்ம கால்கான கன்ஃபர்மேஷன், அதாவது மார்க்கெட் மேல போகும் அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷன் வச்சுக்கணும் அப்படின்னா எந்த மெத்தட் வரைக்கும் எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருந்தா நம்ம மார்க்கெட் மேல போகுதுன்னு நினைக்கலாம் அல்லது மேல போகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள். நமக்கு 24,050 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் ப்ரெஷர் மேல போனாலும் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா இப்போ நமக்கு இங்க இன்டிமேட் ஆகுது. ஸோ 24,050 அண்ட் 24,150 இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு இந்த ஜோன் லெவல், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாம, அதாவது பிரேக் அவுட் ஆகி டெய்லி டைம் ஃப்ரேம்ல க்ளோசிங் கிடைக்காத வரைக்கும் நமக்கு இனி செல்லிங் தான். இந்த லெவல் இருந்து நம்ம செல்லிங். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு செல் அண்ட் ரைஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு புல் பேக்லயுமே நம்ம செல்லிங் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ இதுல. ஸோ அப்படி ஒவ்வொரு செல்லிங் புல் பேக்லயும் செல்லிங் பிளான் பண்ணி அடுத்தடுத்து நமக்கு டார்கெட் லெவல் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ 23,500 ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி 24,800 வரைக்கும் போகுது அப்படின்னா இங்க ரிஜெக்ஷன் ஆகி திரும்பும் போது செல்லிங் எடுக்கும். எடுத்து 24,500 சாரி 23,500 அண்ட் 23,200 அண்ட் இந்த ரெண்டு சப்போர்ட் வரைக்குமே ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணலாம். 23,500ம் அடுத்து 200 வந்து ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டு விஷயங்கள், இந்த ரெண்டு லெவலுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் கீழே தான் டவுன்ல தான் வரும், அந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம அதை வந்து டெலிகிராம்ல போஸ்ட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு டார்கெட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ஏன் இங்கிருந்து மறுபடியும் 24,150 வரைக்குமே மேலே போகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டபுள் பாட்டம்ன்ற மாதிரி லெவல் இங்க ஃபார்ம் ஆகும். அதாவது 24,250 to 300ல டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகும்போது அங்கிருந்து ஒரு புல் பேக் கொடுக்கும்போது, ஸோ ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஒரு ரேஞ்ச், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு ஷார்ட் டேர்ம்ல பையிங் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து மேலே கரெக்ஷன் போகலாம். அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லலாம். அப்படி போனாலும் ஓகே, அதுக்கப்புறம் 500 பாயிண்ட்ஸ் மேலே ஏறுது, சூப்பராக மேலே போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். அங்கே ரிஜெக்ஷன் ஆகி மறுபடியும் கீழே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். 23,200 வரைக்குமே வந்துட்டு டச் பண்ணிட்டு இந்த லெவல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி, அதாவது நம்ம சொன்ன மாதிரி இயர்லி கரெக்ஷன், இப்போ இயர்லி கேண்டில் போயிட்டு இருக்கு, ஐ மீன் இயர்லி க்ளோசிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இயர்லி க்ளோசிங் அப்படிங்கிற லெவல் 23,200க்கு பிலோ இயர்லி க்ளோசிங் இருந்தது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அடுத்து கரெக்ஷன் அப்படிங்கிறது 22,600 வரைக்கும் ஒரு புல் பேக் கரெக்ஷன் வரும். இந்த லெவல்ல இயர்லி கரெக்ஷன், அதாவது டிசம்பர் எண்டுல கேண்டில் வந்து இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பாட்டம் டபுள் பாட்டம் டைம்ல ரேஞ்ச் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப சிம்பிளா 3 விஷயங்கள் தான் நான் சொல்லுவாங்க. ஒன்று, ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச், அதாவது ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு எப்படின்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் போகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது, அதுக்கான ரீசன் ஃபெப்போட 62% டார்கெட் ஓடிபி அப்படிங்கிற லெவல் 23,300 அப்படிங்கிறது ஃபெப்போட டார்கெட் லெவல் அண்ட் மந்த்லி சப்போர்ட் லெவல்.
6 மந்தோட கரெக்ஷன் பாயிண்ட். ஸோ அந்த 3 விஷயங்கள் ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல் அப்படிங்கிறதுனால 23,300 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு என்னோட ப்ரிடிக்ஷன் இருக்கு. ஸோ அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அது இயர்லி கரெக்ஷன்ல பிரேக் அவுட் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருவேளை என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து கண்டினியூ அந்த லெவல்ஸ்ல இன்டிமேட் பண்றோம். டெலிகிராம்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இன்ட்ராடே பேசிக்ல அப்படிங்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் பிளானிங் அப்படிங்கிறது ரிஸ்க் தான். ஏன்னா கால் மேலே போற மாதிரி தெரியும், ஆனால் சடனாக டவுன் ஆகிடும். ஸோ ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கரெக்ஷன்லையுமே புட்டுக்கான பிளான் வச்சுக்கிட்டு க்ளோசிங் அதாவது 24,500 வரைக்கும் ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் புட்டில் ஒவ்வொரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எடுக்கிறது சேஃப் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்க விஷயமும் இயர்லி கரெக்ஷன் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிற விஷயம் உட்பட எல்லாரும் சொல்லியிருக்கோம். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.